ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் 80 பாயிண்ட் கிளாத் எடுத்துருக்கிறேன். 2x2 கிளாத் தான் எடுத்திருக்கேன். இதை ரெண்டாக மடித்து போட்டுக்கிட்டு கரை பக்கம் ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரியும் மடிப்பு பக்கம் நம்மளை பக்கம் இருக்கிற மாதிரியும் போட்டுக்கணும். போட்டுட்டு கீழே கிளாத் கொஞ்சம் கிராஸாக போயிருக்கிறதுனால நான் அதை நேர் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இதை நம்ம வெட்டி தூரம் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேல் அளவு மேலே நான் கோடு போட்டுக்கிறேன். இது இடுப்பு மடிப்புக்காக. அப்புறமா நம்ம ப்ளவுஸ் நாலாக மடித்து வச்சுக்கணும். நாலாக மடித்து வச்சுட்டு எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக ஒரு தடவை அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி எடுத்துகிட்டு இது நம்ம ஏற்கனவே கோடு போட்டோம் இல்லையா, அந்த கோடுக்கு மேலே நம்ம அந்த ப்ளவுஸை வச்சுக்கலாம். ப்ளவுஸ் நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளோட கழுத்து உயரம் அந்த மடிப்பு பக்கத்துக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு கீழ்ப்பகுதி கொஞ்சம் கிராஸாக தான் போயிருக்கிறோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு கழுத்து உயரம் கரெக்டாக அந்த துணியோட மடிப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கழுத்தோட உயரம் கரெக்டான இடத்துல ஒரு மார்க்கு, அதுக்கு மேலே தையலுக்காக 1/4 இன்ச்சில் ஒரு மார்க்கு, அதுக்கப்புறமா கழுத்து அகலம் நம்ம எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக 1/4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஷோல்டரில் தையலுக்கு நேராக ஒரு மார்க்கு, ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே ஷோல்டர் பிடிச்சு அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி அதை கோடு போட்டுக்கோங்க. தையலுக்காக நம்ம 1/4 இன்ச்சு எல்லா பக்கமும் விடலாம், அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச்சு விடலாம். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லீவை நல்லா மேலே எடுத்து விட்டுட்டு ஸ்லீவ் ஸ்லீவும் ஆம்கோலும் ஜாயிண்டாக இருக்கிறதால ஒரு தையல் இருக்கும், அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எப்போதுமே நம்ம 1/2 இன்ச்சு விட்டு தான் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா ப்ளவுஸோட தையல் எங்கே வருது அப்படின்ட்டு கரெக்டான தையல் இருக்குல்ல, சும்மா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது நம்ம கீழே டாட் பிடிப்போம்ல முதுகு பக்கத்தில், அதுக்காக நான் 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ளவுஸு தான் வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம இன்ச் டேப்பை வச்சு மேலே என்ன மார்க் இருக்குது, எத்தனை இன்ச் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த எத்தனை இன்ச் தான் நமக்கு கீழே இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு அளவு மாறாமல் 2 சைடுமே ஒரே அளவு இருக்கும். ஷோல்டர் பார்த்திங்கன்னா மேலே எத்தனை இன்ச் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம ஆம்கோலுக்கு நேராக அத்தனை இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸ் போட்டு நம்ம ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அதில் கரெக்டான தையல் போட்டிருக்க இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம துணி சைடில் விடுவோம் இல்லையா, அது எத்தனை இன்ச் நம்ம விடணும் அப்படின்ட்டு அத்தனை இன்ச்சில் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். பொதுவாக 1/2 இன்ச் விட்டால் போதும். அதுக்கப்புறமா நம்ம கழுத்து ரவுண்டு வரையலாம். கழுத்து ரவுண்டு வரைகிறதுக்கு மேலேருந்தே அப்படியே நம்ம பாக்ஸ் போடாமல் நம்ம கழுத்து அகலத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாக்ஸை மேலேருந்து கொஞ்சம் கிராஸாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாக்ஸ் போட்டுட்டு அதில் ரவுண்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு ரவுண்டு ஒடுக்கமாக இல்லாமல் மேலே மட்டும் ஷோல்டரில் கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கும், கீழே ரவுண்டு அழகாக இருக்கும், கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி வரைஞ்சி ஒரு தடவை கட் பண்ணி பாருங்கள். சிலருக்கு பார்த்திங்கன்னா ரவுண்ட் கழுத்து போட்டிருப்பாங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒடுக்கமாக இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை கட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஆம்கோலை அந்த கார்னரில் இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே இடத்துல கட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.
டெய்லரிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அது வந்து உங்களுக்கு வந்து டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோவுக்கு வந்து லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து தையல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதில் வந்து நம்ம வந்து சிசர் கட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிசர் கட் கொடுக்கும்போது நமக்கு வந்து தையல் வந்து நம்மளுக்கு மாறாமல் ஒரே இடத்துல நம்ம தையல் போடலாம். அதனால் மறக்காமல் இந்த மாதிரி சிசர் கட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம கட் பண்ணலாம். பேக் சைடு கட் பண்ண வச்சு இல்லையா, அதை நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து நம்ம ஆம்கோல், அதுக்கப்புறமா ஷோல்டர், கழுத்து அகலம் எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த மடிப்பு பகுதிக்கு நேராக இதோட மடிப்பு பகுதி வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது துணியை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டு மார்க் பண்ணினீங்க அப்படின்னா துணி வந்து நகராமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பின் குத்திக்கோங்க. பின் குத்திட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணினீங்கன்னா வந்து துணி நகராது. அளவு வந்து எதுவுமே மாறாமல் நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணலாம். அதுக்கப்புறமா கழுத்தோட அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு கழுத்து உயரத்துக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் பாதியிலேயே கோடை வந்து நிப்பாட்டிக்கலாம். கீழே வரைக்கும் கொண்டு போக வேண்டாம். இப்போ வந்து நம்ம ஷோல்டருக்காக மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதிலேயே. இப்போ வந்து நம்ம எல்லாத்துலேயும் பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிக்கும் போது நமக்கு வந்து ரவுண்டு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா அதாவது ஈஸியாக வரைய முடியும். அந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்குல்லையே, அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு வந்து கழுத்து உயரம், அதுக்கப்புறமா இது முன்கழுத்து வந்து அதாவது முன்கழுத்து உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தையல் கரெக்டான தையல் வரும் இல்லையா, அதில் வந்து நமக்கு வந்து ப்ளவுஸை வச்சுக்கோங்க. ப்ளவுஸை வச்சுட்டு இந்த மாதிரி கழுத்து வந்து ரவுண்டை வந்து அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு கழுத்தோட உயரம் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிடலாம். கழுத்து உயரம் வந்து கரெக்டாக எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1/4 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து 2வது டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கப்புறமா பட்டி வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு 2க்கும் சேர்த்துட்டு கீழே வந்து 1 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். நேராக அந்த பட்டி தையல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மார்க்கு, கீழே வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டு ஒரு மார்க்கு பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ஷோல்டரை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு கீழே வந்து சென்டர் டாட் இருக்கு இல்லையா, அதை வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நேராக நம்ம வந்து கீழே வந்து பட்டி தையல் போட்டிருப்போம் இல்லையா, பட்டி தையலும் முன்பக்க உயரம் அந்த தையல் வந்து சேர்ந்துருக்கும். அதில் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே 1/4 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆம்கோல் சைடு இருக்கிற அதுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம வந்து ஆம்கோலுக்காக மேலே 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு விட்டு தான் மார்க் பண்ணோம். கரெக்டான தையல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக ப்ளவுஸை வச்சுட்டு பட்டி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு மார்க்கு, அதுக்கு கீழே வந்து 1/4 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து பாக்ஸ் வரைஞ்சி இதில் வந்து ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். நம்ம வந்து கீழே மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதுதான் நமக்கு வந்து அதில் தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். அதில் வந்து இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து முன்கழுத்தில் வந்து நமக்கு வந்து வி ஷேப் வேணால் வி ஷேப் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரவுண்டு கழுத்து வரைஞ்சிக்கலாம். நான் ரவுண்டு கழுத்து வரைகிறேன். இப்போ வந்து ஆம்கோலில் வந்து நமக்கு முன்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம குளித்து வெட்டணும். அதுக்காக மேலே இருந்து இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி கொண்டு வந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த மாதிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து முன்கழுத்து அதாவது ஆம்கோலில் முன்னாடி வந்து துணி வந்து சிலருக்கு பார்த்திங்கன்னா சுருக்கமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். அதனால் நமக்கு ஆம்கோலில் நம்ம ஏற்கனவே ஆம்கோல் வரைஞ்சோம் இல்லையா, அதிலேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு குழிவாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து நம்ம ரவுண்ட் கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, நம்ம வந்து கொக்கி பீஸ் அப்புறம் வி வி பட்டிலாம் வைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து இது தேவைப்படும். இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நான் ஏற்கனவே வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அது வந்து வேறு மாதிரி அதோட கட்டிங் இருக்கும். இதோட கட்டிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த கட்டிங் வந்து ஃபாலோ பண்ணி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு வந்து பட்டிக்கு வந்து தேவைப்படும். அதனால் இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி மேலே இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து நம்ம இதில் கட் பண்ணி தைக்கலாம். அதனால் இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து இதில் 2 துணி இருக்குது. அதில் வந்து மேலே உள்ள துணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்காக. இப்போ வந்து நம்ம 4ஆக மடித்து போட்டுக்கலாம். 4ஆக மடித்து போட்டுட்டு மடிப்பு பகுதி வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரியும், ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பனாக இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம். அரை இன்ச்சு வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ்க்காக அரை இன்ச்சு விடுவோம். இதுக்கு வந்து நம்ம 1 இன்ச்சு விட்டுக்கலாம். அரை இன்ச்சிலேருந்து 1 இன்ச் வரைக்கும் நம்ம விடலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம கீழே விட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஸ்லீவ் எடுத்து போடும்போது முதுகு பகுதி வந்து மேலே தெரிகிற மாதிரி தான் வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணணும். அந்த மடிப்பு பகுதிக்கு நேராக ஸ்லீவோட மடிப்பு வர மாதிரி பார்த்துட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டில் கரெக்டாக தையல் எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தையல் போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு மார்க்கு. அதுக்கப்புறமா மேலே அரை இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சைடில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த தையலுக்கு நேராக. அதுக்கு மேலே அரை இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நம்ம 2 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து நம்ம அழகாக வரைஞ்சிடலாம். அந்த மடிப்பிலேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1.25 இல்லை 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதில் இருந்து இந்த மாதிரி வளைச்சி கொண்டு வரணும். நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் நேராக அப்படியே கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே வந்து அந்த மாதிரி வளைச்சி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரும்போது நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து நல்லா வளைவாக இருக்கும். அதுக்கு கீழேயே நம்ம அரை இன்ச்சு விட்டு உள்வளைவு வரைஞ்சிக்கலாம். உள்வளைவு வந்து 1/4 இன்ச்சிலேருந்து அரை இன்ச்சு வரைக்கும் நம்ம கட் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம வந்து தையல் எங்கே வருதோ அங்கே வந்து நம்ம வீ கட் கொடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்வளைவு வந்து வரைஞ்சோம் இல்லையா, அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே இந்த இன்னொரு பக்கம் வர மாதிரி ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுலேயும் ஒரு வீ கட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஈஸியாக எப்படி ப்ளவுஸ் கட்டிங் போடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன். நம்மளோட சேனலில் நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து நான் கொடுத்துருக்குறேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வந்து முடிச்சாச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு தடவை கட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.